அது கர்த்தருக்குள் உறுதியாக நிற்கிறது, விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நாம் சூழ்நிலைகளுக்கு அதிகமாக பயப்பட மாட்டோம். சூழ்நிலைகளுக்கு பயப்படுகிறது எங்கே வருதுன்னு சொன்னால், இந்த மாசா மேரிபா இப்போ 2 நாளைக்கு முன்னால் தான் ஒரு நல்ல செய்தி கேட்க நேர்ந்தது. அதில் சொல்லியிருக்குது, மாசா மேரிபாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் அந்த பிரசங்கியார் சொன்னார். என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டுருக்குறாங்க, போகிற வழியில் தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்கிறது? கர்த்தரை நோக்கி முறையிடுகிறாங்க. மோசேட்ட வந்து சண்டைக்கு நிற்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி கொடுங்கிறாங்க. மோசேயே கோபம் வருது, கர்த்தர் மேலே நம்பிக்கை இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜனங்களுக்கு நம்பிக்கை வரல. சூழ்நிலை எப்படி வருதுன்னா, வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலை தண்ணி இல்லை, எங்கேருந்து தண்ணி வரும்? எப்படி தண்ணி வரும்? வர்றதுக்கு வழியே இல்லை. அதே மாதிரி நம்முடைய சூழ்நிலையில் சில காரியங்கள் நமக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியல, ஒரு வழியும் நமக்கு முன்னால் இல்லை. அப்போ என்ன எப்படி நம்புறது? நான் நம்பவே முடியல. ஒரு சண்டை வந்துடுதுங்க, ஒரு நமக்குள்ளே நம்முடைய மனதிற்குள்ளே ஒரு போராட்டம் வந்துடுது, அல்லது ஒரு சோதனை, கர்த்தருடைய விசுவாசிக்காமல் இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு சோதனை நம்முடைய மனதில் வந்துடுது. அப்போது அதுதான் மாசா, அதுக்கு பேர் தான் மாசா. கர்த்தரை நம்பி முன்னால் போக முடியல. இப்போ நாம் என்ன செய்கிறது? முன்னால் போக முடியல, அதனால் திரும்பி பார்க்குறோம். திரும்பி பார்த்தா என்ன இருக்குது? நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் வாழ்க்கையில் ஏற்கனவே. இப்படி நிறைய காரியங்களை கடந்து வந்திருக்கிறோம். நிறைய நடக்க முடியாது, நடக்க இயலாதுன்னு நினைக்கிற காரியங்கள் நிறைய நடந்திருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி நடந்ததுன்னு யோசிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்தார், அதனால் நடந்தது. ஏன்னா நம்ம கையிலேருந்து ஒன்றுமே முடியாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் காரியங்களை நடப்பித்தார். இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்தது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். எப்படி கடந்து போனோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதனால் அவர் எப்படியாவது கொண்டு போவார். அதான் மேரிபா. அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் போக வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நகர அலங்கத்தின் காவல் உறுதியாக இருக்கணும். அதாவது நம்முடைய உலக வாழ்க்கை நம்முடைய போகிற வழியிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கை உறுதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நகர அலங்கத்தை கட்ட முடியும். அதாவது நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் சீராக அமைக்க முடியும். 3வது, நான் தங்குகிற வீட்டின் வேலை. நான் தங்குகிற வீட்டின் வேலைன்னு சொன்னால், முதல்ல நெகேமியாவை பற்றி நாம் பொதுவாக என்ன நினைப்போம்? பானை பாத்திரக்காரன்னா ஏதோ சின்ன வேலை செய்கிறவன் அப்படின்னு நினைப்போம். அதை பற்றி நாம் போன வாரத்தில் பார்த்துருக்குறோம். நெகேமியா வந்து ஒரு பெரிய அஃபிஷியல். நெகேமியாவை இப்படி ஆண்டவர் ராஜா அனுப்பும்போது என்ன செய்து அனுப்புகிறாருன்னு சொன்னால், அவனை கவர்னராக்கி அனுப்புகிறார். யூதேயாவுக்கு கவர்னராக்கி தான் அனுப்புகிறார் நெகேமியாவை. நெகேமியா யூதேயாவுக்கு அந்த அலங்கத்தை கட்டுகிறது போகும்பொழுது அவனை கவர்னராக்கி அனுப்புகிறார். அப்போ அதனால தான் அவன் கேட்குறான், நான் தங்குற வீட்டுக்கு மரத்தை போய் ராஜாட்ட ஒருத்தன் கேட்கணுன்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அப்போ அவனுடைய ஸ்தானம் எவ்வளோ உயரமாக இருக்கணும். சரி, அப்போ நான் தங்குகிற வீட்டின் வேலை, என் தனி மனித வாழ்க்கையை நடத்துகிற வழிகள், அதை பற்றி அது சொல்லுது. இந்த தங்குகிற வீட்டின் வேலைக்கு யார்கிட்ட கேட்குறாரு? ராஜாட்ட தான் கேட்குறாரு. அப்போ நான் என்னுடைய தனி மனித வாழ்க்கையை நடத்தும் வழிகளை நான் யார்கிட்ட தான் கேட்கணும்? நான் கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். சங்கீதம் 23:4-5 உள்ள வசனங்கள் அதுதான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. இப்போ இதெல்லாம் கட்டணமான சரியான மரங்கள் வேணும். அதாவது இதெல்லாம் நடப்பிக்கிறதுக்கு சரியான வழியை தெரிந்த அந்த அறிவு வேணும், சரியான வழி நடத்துதல் வேணும், அந்த வழி நடத்துதல் கொடுக்கிறவர் ஒருத்தர் வேணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். நெகேமியாவுக்கு அந்த மரத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆசாப் என்கிற அந்த சேர்க்கிறவன்
நமக்கு நம்முடைய வாழ்க்கையை சீராக நடத்துகிறதற்கு, நம்முடைய தேவாலயத்தின் நம்ம இருதயத்தின் காவலை காத்து கொள்ளுகிறதுக்கும், நம்முடைய உலக வாழ்க்கையை சீராக அமைக்கிறதுக்கும், தனி மனித வாழ்க்கையில் நாம் நடக்கிற வழிகளை சீர்படுத்துகிறதற்கும் நமக்கு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்படி இருக்க வேணுமானால் நமக்கு சில காரியங்கள் தேவைப்படுது, சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. ஒன்று, தெய்வ பயம் வேணும். தெய்வ பயம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்கள் அந்த எமோரியருக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் போகிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு எதிராக சத்துருக்களை பார்க்கும்போது அவர்கள் பெரிய ஆள்களாக இருக்கிறாங்க, நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சா பயப்படாதிருங்கள். பயப்பட வேண்டிய ஒரே ஆள் தேவன் தான். என்ன பயம்? மரியாதை கலந்த கனத்துக்கும் மகிமைக்கும் உரிய தேவன் என்கிற பயபக்தி, அந்த தெய்வ பயம் ஒன்றாவது வேணும். ரெண்டாவது, கர்த்தர் மீது உறுதியான நிலையான விசுவாசம் வேணும். மூணாவது, தேவனுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் இசைந்த ஒரு வாழ்க்கை வேணும். அந்த இசைந்த வாழ்க்கை வேணுமானால் தொடர்ச்சியான வேத தியானம் வேணும், வசனத்தை தியானிக்கிற தியானம் வேணும், ஜெப ஜீவியம் வேணும், உபவாச ஜீவியம் வேணும். உபவாச ஜீவியம்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்கிறது உடனே நாம் நினைக்கிறோம், அதல்ல. கர்த்தரோடு நேரம் செலவு பண்ணுகிறது, கர்த்தரோடு உறவில் இருக்கிறது, நாம் செய்கிறது எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது தானா அப்படின்னு யோசித்து செய்கிறது. உபவாச ஜீவியம். உண்மை இருக்கணும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லியிருக்குது. நமக்குள்ளே உண்மை இருக்க வேணும். இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேணும். அப்போது அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையிலே கவனமாக இருக்கிறது. நெகேமியாவை போல துக்கமான சூழ்நிலை வந்த பொழுது அவன் ஜெபிக்க தொடங்கினான். ஜெபித்துட்டு பிறகு பிரச்சனையை நேரிடும் பொழுது, ஒவ்வொரு காரியம் நடப்பிக்கும் பொழுதும் ஜெபத்தோடு தான் போகிறான். இப்படி ஜெபத்தோடு அவன் போயிருக்கிறான். போன பிறகு காரியங்கள் அவனுக்கு வாய்க்குது. சாதாரணமாக சூழ்நிலை அப்படின்னா, துக்கமாக போனால், ராஜாவுக்கு முன்னால் போனால் கொல்லுவாங்க. அதான் அதை நினச்சி பயப்படக்கூட செய்கிறான். ஆனால் இவன் ஜெபத்தோடு போனதுனால, கர்த்தர் அவனோடு இருந்ததுனால எந்த ஆபத்தும் இல்லாமல் இவனுக்கு வேண்டிய உதவிகளெல்லாம் அந்த ராஜாவே இது அவனை ஒரு உயர்ந்த பதவியும் கொடுத்து அனுப்புகிறார், கவர்னராக்கி அனுப்புகிறார். அது கவர்னராக்கி அனுப்புனது மட்டும் இல்லை, அவன் கூட சேனைகளையும் ஒரு இராணுவ வீரர்களையும் அனுப்புகிறான், குதிரை வீரர்களையும் அனுப்பினான்னு சொல்லியிருக்குது. இந்த பிரயாணம் எவ்வளோ நாள் ஆகும்னா ஒரு 3-4 மாதம் ஆகும். அவங்க இருக்கிற சூசானிலேருந்து புறப்பட்டு எருசலேம் போய் சேரணும்னா 3-4 மாதம் ஆகும். அதற்கு வேண்டிய எல்லா ப்ரொவிஷனும் ராஜா கொடுத்து அனுப்புகிறாரு. போகிற வழியில் அவனுக்கு பாதுகாப்புக்கு ஆர்மியை போகுது. இவ்வளோ மேன்மையான நடத்துகிறார். ஆனால் அவனுக்கு இருந்த பயம் என்ன? துக்கமாக இருந்தால் ராஜா கொன்னுடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதுக்கு பயந்துட்டு இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எப்படி, எதனால் கொடுத்தாருன்னா ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபம்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கிற ஜெபம், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சார்ந்து உள்ள ஜெபம். அப்போ அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். ஜெபம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்குரிய ஒரே ஒரு பிரதானமான வழி ஜெபம். இந்த ஜெபத்திற்குள்ளே வேத தியானம் இருக்குது, உபவாசம் இருக்குது, கர்த்தருக்கு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை இருக்குது, நம்முடைய உலக வாழ்க்கையை ஆவிக்குரியதாக அமைத்து கொள்கிறது. இதெல்லாம் ஜெபத்திற்குள்ளே வருகிற காரியங்கள். நாம் ஜெபம்னு சொன்னால் நம்ம வாயினால் சொல்கிறத மட்டும் நினைக்கிறோம். வாயினால் சொல்கிறது ஒரு சின்ன பகுதி. முக்கியமான பகுதி நாம் கர்த்தரிடத்தில் போகிறதுக்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறது. நம்முடைய ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கர்த்தர் தான் என்கிற ஒரு முடிவுக்குள்ளே வாழ்கிறது. எல்லா நன்மைகளும் அவரிடத்துலேருந்து தான் வருகிறதுங்கிறத நம்புகிறது. உலக காரியங்களை, உலக பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் தான் முக்கியம். அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேணும். பிறகு ஜெபம், அந்த நம்ம வாயினால் சொல்லுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிற வரைக்கும் அது அந்த ஜெபம் நிச்சயமாகவே கேட்கப்படும். நம்முடைய ஜெபத்தில் கேட்கப்படாத ஜெபம்னு ஒன்றும் இல்லைங்கிறாங்க. கேட்கப்படாத ஜெபம்னே ஒன்றும் இல்லை, எல்லா ஜெபமும் கேட்கப்படும்.
அப்படிப்பட்ட நிலை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அமைய வேண்டுமானால் நாம் இந்த தெய்வ பயம் உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு சேர்ந்த வாழ்க்கை வாழ தேவன் உதவுவாராக. கர்த்தருடைய கிருபை நம்முடைய இந்த நாளிலும் இருக்கட்டும்.